உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை, அல்லேலூயா, உம்மை ஆராதனை, ஆமென். பாதாளம், பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, 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 இயேசுவே, நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் முழு பலத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை பரிஸ்தாபம், உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக. இந்த ஆராதனை தேவன் பரிசுத்தப்படுத்தும். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் வருகிறோம், எங்களை வெறுமையாக்கி வருகிறோம். நீர் என்னை நிரப்பும் ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குகிறோம், நீர் எங்களை நிரப்பும். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய ஆண்டவரே, நாங்கள் ஆராதனை முடிவதற்குள்ளாக தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டு வல்லமையாய் நாங்கள் இந்த பூமியிலே நாங்கள் கடந்து போய் சாட்சியாய் வாழ உம்முடைய உன்னத பலத்தினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார். அவர் நம்மை அழிந்து போன வாழ்க்கையை மறுபடியும் கையில் எடுத்து வாழ வைத்த இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். அவரை நாம் மகிமைப்படுத்தி நாம் பாடப்போகிறோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே என்ற பாடலை நாம் எல்லாரும் பாடி உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இயேசு எனக்கு போதும். இந்த உலகத்திலே என் வாழ்விலே எல்லா சூழ்நிலையிலும் இயேசு எனக்கு போதும். பிசாசு சோதனை பெருகிட்டாலோ இயேசு எனக்கு போகும். உலக மாமிசம் என்னை மயக்கிட்டாலோ இயேசு எனக்கு போதும். மனிதன் என்னை கைவிட்டாலோ இயேசு எனக்கு போதும். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? இந்த சரீரமே அது அழுகி அது சரீரம் வியாதிப்பட்டாலும் இயேசு எனக்கு போதும். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? நாமே சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. சொல்லுவோம், எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சொல்லுவோம், எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசம் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. மயங்கிடாமல் முன்னேறவே. கரங்களை தட்டி, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சொல்லுவோம், எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மெய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரத்தை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மெய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரத்தை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கை காத்திடுவார். ஆத்துமாவை தினம் மரண பள்ளத்தாக்கி காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே. எல்லாம் சொல்லுமா, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி மாறிட்டாலும். சொல்லுங்க, மாமிசம் அழுகி மாறிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழித்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இந்த நாளிலுமே என் நீலையிலுமே இந்த வாழ்வினிலே சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார். சொல்லுவோமா, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார். வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி அதை சுமந்தறிந்தேன். வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி அதை சுமந்தறிந்தேன். அவரது குரலே அழைத்தது என்னை, அவரது குரலே அழைத்தது என்னை. அந்த இன்ப நாளில் இந்த பாரம் நீங்கிற்று.
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, சந்தோஷம் பொங்குதே. எல்லாரும் வாயில திறந்து சொல்லுகிற வார்த்தை, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடா, தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடா, தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எங்கள் சொந்தமானாரே. கரைகளை தட்டி சொல்லும், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார். அல்லேலூயா, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். சொல்லுங்க எல்லாரும், நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல பெரிய சந்தோஷம் இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்ததுதான், இயேசு நம்மளை தொட்டதுதான். அல்லேலூயா. ஏன் அந்த உலகத்துல வழி தப்பி நாம் தெரிந்தோம், நம் எண்ணங்களின்படிலாம் வாழ்ந்தோம், பலவிதமான பாவத்தெல்லாம் நம்ம எண்ணங்களின்படி செய்து நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்களாக இருந்தோம். ஆனால் இயேசு அப்படிப்பட்ட நம்மை தேடி வந்து நீ எனக்கு தேவை என்று நம்முடைய வாழ்க்கையில் அவர் இடைப்பட்டு நம்மை ரட்சித்தார், நம்முடைய பாவத்தை மன்னித்தார். இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை ஆண்டவர் நம்முடைய மனக்கண்களை திறக்க வைத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு நான் யார் என்றால் ஸ்தோத்திரம், என்னை மேய்ப்பதற்கு ஒரு நல்ல பிரதான மேய்ப்பர் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பிரதான மேய்ப்பர். அதுதான் சங்கீதம் 23வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார்? மேய்ப்பரா. அவர் நம்மை சரியாய் நடத்துவார். நம்மை சரியாய் நடத்தி பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கும் வரை அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருப்பார். நம்மை புல்லுள்ள இடங்களிலும் மேய்ப்பார். அமர்ந்த தண்ணீர் எண்ணங்களை நம்மளை கொண்டு போய் விடுவார். நம்ம எந்த சூழ்நிலையில் நம்ம கடந்தாலும் நம்ம அவருடைய மேய்ப்பனின் வேலை, அவருடைய கோலும் அவருடைய தடியை நம்மை தேற்றி கொண்டே இருக்கும். நம்ம மரண இருளை பள்ளத்தாக்கி நடந்தால், பொல்லாப்பு நமக்கு நேரிட்டாலும் ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருந்து அவரை நீ மகிமைப்படுத்தி கொண்டே இருப்ப. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும். அல்லேலூயா. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் தமக்கு இந்த பூமியிலே அவனவனுக்கு ஏற்ற பலனை நான் கொடுக்க என்னோடு கூட அவை எல்லாம் வந்து வருகிறது. இதோ நான் சீக்கிரம் வருகிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த சபையின் நம்பிக்கை என்ன? என்னுடைய நம்பிக்கை என்ன? வெறும் ஆராதிக்கிறது அல்ல, வெறும் தேவனை வசனத்தை கேட்பது அல்ல. இந்த வசனத்தை கேட்டு என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு, இந்த வசனத்தை கேட்டு என்னை குற்றமற்றவனாய் இந்த உலகத்திலே வாழ ஆண்டவருக்கு முன்பாக நிற்க ஒரு நாள் நான் நிற்க போகிறேன். கர்த்தருக்கு முன்பாக நிற்க போகிறேன். இந்த வசனம், இந்த ஆராதனை, இவையெல்லாம் என்னை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலான என் வாழ்க்கை நேராகணும்.
கரடானவை சமமாகணும் என்ற பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நல்லவர். எல்லா கரங்களை தட்டி அவர் நல்லவர், அவர் வரப்போகிறவர், இதோ சீக்கிரம் வரப்போகிறேன் என்று சொன்னவரே, மாறனதா நீர் வாரும், உம்மை நான் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். சொல்லுவோம், பள்ளங்கள் எல்லாம் ஆமென் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை. என் வாழ்க்கை கோணலும் கோணலாய் நேராக்குங்கப்பா. நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடும். கரங்களை தட்டி சொல்லும், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, நம் ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். எல்லாம் சேர்ந்து பாடுங்க. இயேசு வரப்போகிறார். ஆராதனையை ஆயத்தப்படுத்துங்க, இந்த நாளை ஆயத்தப்படுத்துங்கப்பா. கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து. கரைகளை தட்டி, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயா நிரம்பிடுவோம். கரங்களை தட்டி சொல்லும், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார்.
அந்த நாள் மிகவும் ஆமென் சீக்கிரத்தில் இருக்கிறது. ஆண்டுடைய வருகை அந்த நாள் நெருங்கிடுது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவரை பின்பற்றின சீஷர்களை பார்த்து, ஆண்டவரே நீர் மறுபடியும் வரும்போது அந்த நாளை யாரை அறிய முடியும் என்று சொன்னபோது, அந்த நாளை பிதாவை தவிர யாரும் அறிய முடியாது என்று இயேசு சொன்னார். ஆனால் அந்த நாள் வரும்போது உலகத்தில் நடக்கிற சில அடையாளங்களை குறித்து ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நாட்களுக்கு ஏற்ற அந்த அடையாளங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆகையினால் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையினால் இது ஒரு வனாந்திரம் போல போகிற வாழ்க்கை. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வனாந்திரத்திலே போனார்களோ, அங்கே அநேக நெருக்கங்கள் இருந்தது, கண்ணீர் இருந்தது, தேவையில் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அந்த நாட்கள் அவர்கள் தேவையை சந்தித்து அவர்களை நடத்தி வந்தார், அவர்களை தேற்றினார். நீங்கள் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த வனாந்தரம் எதற்கென்றால் இந்த வனாந்தர வாழ்க்கை பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆகையினால் திருடனை போல் அவர் வருவார். அல்லேலூயா. ஆமே. அது நினையாத வேளையில வருவார். அன்றைக்கு ஜனங்கள் அவரை காணும்போது அவரை அறியாத ஜனங்கள், அவருக்கு பிரியமில்லாத ஜனங்கள் புலம்புவார்கள், ஐயோ நாங்கள் ஆயத்தம் இல்லையே, எங்களை ஆமேன் ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்று புலம்புவார்கள். நீங்களும் நானும் மணவாளன் வருகிற ஆமேன் எதிர்கொண்டு மணவாட்டி சபையாகிய நீங்கள் நானும் எதிர்கொண்டு இருக்க கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆராதனை, இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை ஆயத்தப்படுத்துவதாக. எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்ல முடியும்? நாம் சேர்ந்து பாட போகிற அந்த நாள் நெருங்கிடுதே, ஆயத்தமாகி பறந்திடுவோம், இந்த வனாந்திர யாத்திரை முடித்து இயேசுவுடன் நிதம் வாழ்ந்திடுவோம் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை மையப்படுத்துவோம். அந்த நாள் நெருங்கிடுதே, ஆயத்தமாகி பறந்திடுவோம். அந்த நாள் நெருங்கிடுதே, ஆயத்தமாகி பறந்திடுவோம். இந்த வனாந்திர யாத்திரை முடித்து இயேசுவுடன் நிதம் வாழ்ந்திடுவோம். இந்த வனாந்திர யாத்திரை முடித்து இயேசுவுடன் நிதம் வாழ்ந்திடுவோம். தேவன் வருகின்றார், வேகமாய் வருகின்றார். தேவன் வருகின்றார், வேகமாய் வருகின்றார். கர்த்தரின் வேலையை நாம் அறிவோம், பக்தர்கள் யாவர் விழித்திருப்போம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், பக்தர்கள் யாவர் விழித்திருப்போம். திருடனை போல் அவர் வருகை தீவிரமாய் மிக நெருங்கிடுதே. திருடனை போல் தீவிரமாய் மிக நெருங்கிடுதே. ஆயத்தமில்லா அவனியில் உள்ளோம், அழுது புலம்பி கதறுவாரே. கதறுவாரே. தேவன் வருகின்றார், வேகமாய் வருகின்றார். சொல்லுவோம், தேவன் வருகின்றார், வேகமாய் வருகின்றார்.
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். தேவன் வருகின்றார், வேகமாய் வருகின்றார். வாயத்திற்கு சொல்லுங்க, இயேசு வரப்போகிறார். எல்லா நாவுகள் அறிக்கை செய்ய அவர் வரப்போகிறார். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், பக்தர்கள் யாவும் விழித்திருப்போம். மணவாளன் தட்டும் குரல் கேட்டு மகிமையில் நாமும் சேர்ந்திடுவோம். மணவாளன் தட்டும் குரல் கேட்டு மகிமையில் நாமும் சேர்ந்திடுவோம். பரிசுத்த ஆவி நிறைவுடன் வாழ்ந்து பரமனின் ராஜ்யம் சேர்ந்திடுவோம். பரிசுத்த ஆவி நிறைவுடன் வாழ்ந்து பரமனின் ராஜ்யம் சேர்ந்திடுவோம். தேவன் வருகின்றார், வேகமாய் வருகின்றார், வேகமாய் வருகின்றார். தேவரின் வேலையை நாம் அறியோம், பக்தர்கள் யாவர் விழித்திருப்போம். நினையாத வேளையில் அவர் வந்து நித்திரை மயக்கம் கலைத்திடுவோம். நினையாத வேளையில் வந்திடுவார், நித்திரை மயக்கம் கலைத்திடுவோம். நீதியின் ராஜனை முகமுகமாய் நாம் நித்தியமாக தரிசிப்போமே. கரைகளை தட்டி சொல்லும். தேவன் வருகின்றார், வேகமாய் வருகின்றார், வேகமாய் வருகின்றார். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், பக்தர்கள் யாவர் விழித்திருப்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். அந்த நாம் நெருங்கிடுதே, ஆயத்தமாகி பறந்திடுவோம். அந்த நாம் நெருங்கிடுதே, ஆயத்தமாகி இந்த வனாந்திர யாத்திரை முடித்து இயேசுவுடன் தினம் வாழ்ந்திடுவோம். தேவன் வருகிறார், தேவன் வருகின்றார், வேகமாய் வருகின்றார். தேவன் வருகின்றார். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், பக்தர்கள் யாவர். ஆமென். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் 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 பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் வரப்போகிறார், கர்த்தர் வரப்போகிறார். உனக்கேற்ற பலனை கொடுக்க அவர் வரப்போகிறார். விசுவாசத்தோடு இரு. சபை விசுவாசி, சபை விசுவாசி. தேவ பிள்ளைகளே, அவருடைய வருகை விசுவாசி. ஆண்டவர் வரப்போகிறார். ஆமென். துன்மார்க்கமாய் வாழ, ஆமென், துன்மார்க்கனுக்கு ஏற்ற பலனை, நீதிமானுக்கு ஏற்ற பலனை கொடுக்க வரப்போகிறேன். ஆமென். கர்த்தருக்காய் பட்ட பிரயாசத்தை ஆமை கேட்ட பலனை கொடுக்க வரப்போகிறேன்.
வரப்போகிறேன். அல்லேலூயா. திருடனை போல இமை பொழுதிலே அவர் வரப்போகிறார். அன்றைக்கு உலகம் புலம்ப போகிறது, ஐயோ என்று கதற போகிறது, அநேகர் கைவிடப்பட போகிறார்கள். ஆனால் கர்த்தர் உன்னை அழைத்த தேவன் எதற்காக? அவருக்காக கரையில்லாதபடி குற்றம் இல்லாதபடி நீ வாழ்ந்து அவருடைய சந்ததி நிற்கும்படியாக. அன்றைக்கு கோதுமையை பிரிக்க போகிறார், பதரையோ அக்கினியிலே சுட்டெரிக்க போகிறார். கோதுமை மணியாய் நீ வாழு, பரிசுத்தமாய் வாழு, கரையில்லாதபடி வாழு, துன்மார்க்கமாய் வாழாதபடி துன்மார்க்கத்தை எதிர்த்து வாழு. நல்ல ஆண்டவர் ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்கு உண்மையாய் வாழைகளை அர்ப்பணிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, கரை இல்லாதபடி நாங்கள் வாழ்வோம், குற்றம் இல்லாதபடி நாங்கள் வாழ்வோம், தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். அல்லேலூயா. நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். உண்மையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நம்மை அழைத்தது அவருடைய சாயலாய் மாற, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு உன்னை முன்குறித்திருக்கிறார் என்று ரோமர் 5:9 பவுல் சொல்லுகிறார். உன்னை முன்குறித்த நோக்கம் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நீ மாற முன்குறித்திருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி இயேசுவை போல வாழ, இயேசுவை போல மாற என்னை கர்த்தர் அழைத்த நோக்கம் இதுதான். வாழ்க்கையில படிப்படியாய் மாற்றங்கள் வரணும், என் பேச்சில் மாற்றம் வரணும், என் சுபாவத்தில் மாற்றம் வரணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னுடைய ஆண்டவரே, அப்பாவுடைய சுபாவம் எனக்கு வரக்கூடாது, கிறிஸ்துவின் சுபாவம் எனக்கு வரணும். அவருடைய தாழ்மை எனக்கு வரணும், அவருடைய பொறுமை எனக்கு வரணும், அவருடைய நிதானம் எனக்கு வரணும். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாதிருந்தா அவருடைய நாவடக்கம் எனக்கு வேண்டும். உம்மை போல என்னை மாற்றும், உம்மை போல என்னை மாற்றும், உம்மை போல என்னை மாற்றும் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவை போல என்னை மாற்றுங்க அப்பா, இயேசுவை போல என்னை மாற்றும், இயேசுவை போல எனக்கு நல்ல சுபாவத்தை கொடும், இயேசுவை போல பரிசுத்த வாழ்க்கையை தாரும். பாவத்தை செய்யாத சுத்த கண்ணராய் வாழ்ந்தது போல இயேசுவை போல என் வாழ்க்கையை மாற்றும், இயேசுவை போல நல்ல சுபாவத்தை தாரும். அல்லேலூயா. தேவ சாயல் மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், 2 கரங்களை உயர்த்தி. தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பே, நானும். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. சொல்லுங்க, அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் கலைந்தேத்தம் விண்ணவ சாயல் அடைவே, விண்ணவ சாயல் அடைவே. அந்த சாயல் லாக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. 2 கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுவோமா? தேவ சாயல் மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. அல்லேலூயா. இந்த சரணம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் கூடாரம் என்று பலவீனமே. அந்த பூமியின் கூடாரம் என்று எதை குறிக்கிறார்? சரீரமாகிய கூடாரம். அல்லேலூயா. ஆண்டவர் பவுல் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். ஆமென். நம்ம
ஆமென். மனிதன் உள்ளான மனிதன் உள்ளுக்குள்ள இருக்கிறான். மேலே ஒரு கூடாரமை சதையை எதை மாம்சத்தை எதை குறிக்கிற சொல்றார், ஒரு கூடாரமாய் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த பூமியின் கூடாரம் பலவீனமானதா? இது ஆமென். பூமியிலே ஒரு நாள் அழிந்து போயிருமா? ஆனால் கைவேலை அல்லாத ஒரு பொன் வீடு நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது பரலோகத்திலே. அல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் அழிந்து ஆமென் நம் இந்த உலகத்தோடு மண்ணாக போனாலும் கர்த்தர் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பரலோகத்துக்கு போய் அங்கே அவரோடு அவரை போல என்றென்றும் அவரோடு நாம் வாழப் போகிறோம். அதனால் தான் நீதிமானுக்கு மரண பயம் இல்லை. அல்லேலூயா. நீதிமானுக்கு நித்திரை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானுக்கு மரணம் இல்லை. சரின வேணா மறிக்கலாம், ஆத்மா ஆண்டவரோடு இருக்க போகிறது. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஆகையினால் வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு மரணத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறதா? அல்லேலூயா. உனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை மரணத்தினா, நான் இன்றைக்கு மறித்தாலும் அவரோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? தேவ சாயல் மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். தேவ சாயல் மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். பூமி கூடாரம் என்றோ பலவீனமே அழிந்திடுமே. பூமியின் கூடாரம் என்றோ பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை அல்லாத பொன்னி கண்டைந்து வாழ்த்திடுவே, கண்டடைந்து வாழ்த்திடுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தேவ சாயல் மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். தேவ சாயல் மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். சோறுங்கான சோதனையில் பலனடைய சோதனையில் பலனடைய ஆற்றி தேற்றிடும் தேற்றரவாளன் ஆண்டவர் என்னோடிருப்பார், ஆண்டவர் என்னோடிருப்பார். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தேவ சாயல் மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். ஆவியின் அச்சாரமிந்தா ஆயத்தமாய் சேர்ந்திடவே, ஆவியின் அச்சாரமிந்தார் ஆயத்தமாய் சேர்ந்திடவே. ஜீவனே எனது கிறிஸ்தேசு, சாவு எந்தன் ஆதாயமே,
சாயலாக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயல் தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு எப்பொழுதும் இந்த உலகத்தில் மட்டுமல்ல நித்திய காலமா இயேசுவோடு வாழதான் நம்மளை அழைத்திருக்கிறார். எவ்வளவு மேன்மையான அழைப்பு, எவ்வளவு மேன்மையான ஸ்லாக்கியம் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்தது. காலத்தின் பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவை அல்ல. நீ பட்டு கொண்டிருக்கிற பாடுகள்லாம் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவை அல்ல. ஆமை, நீ படுகிற பாடுகளுக்கு ஒப்பான மகிமை மிகவும் பெரியது. கரங்களை தட்டி எல்லாரும் அந்த மகிமை ஸ்தோத்திரம். நான் படுகிற பாடுகளுக்கு பெரிய மகிமை வரப்போகிறது. பரலோகத்தில் நான் பட்டு கொண்டிருக்கிற பாடுகளுக்கு பெரிய மகிமை எனக்கு வரப்போகிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமைக்காய் ஸ்தோத்திரம்.